இந்த சங்கமம் அப்படிங்கிற சமுதாயத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் தான் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய நிலையில இருக்காங்க. 4வது வார்டுல திமுகவுக்கு சீட்டு கொடுக்கும் போதே பாத்தீங்கன்னா பெரிய குழப்பத்தோட தான் இந்த தேர்தல் நடக்குது. நம்ம அந்தியூர்ல பாத்தீங்கன்னா எந்த வார்டுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த 4வது வார்டுக்கு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கௌரி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் பாத்தீங்கன்னா தேர்தலில் நம்ம தோத்துருவோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நிலையிலும் அவங்க நினைக்கல. உண்மைதான், பொய் பித்தலாட்டம் எல்லாம் இல்லை. வணக்கம் நண்பா. தி ஓட்டிங் வாய்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி தான் இன்னைக்கு நம்ம தொடர போறோம். நம்ம அந்தியூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில கடந்த 2022 நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற கௌரி ஈஸ்வரமூர்த்தி அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 4வது வார்டு பாத்தீங்கன்னா அந்தியூர் தேர் வீதியில இருந்து தெப்பக்குளம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாவிளக்கு மாரியம்மன் கோவில், பேட்டை பெருமாள் வீதி கோவில், காமராஜர் குறுக்கு 4 பகுதிகளை உள்ளடக்கியதுதான் இந்த 4வது வார்டு. இந்த 4வது வார்டுல அதிகமா வசிக்கக்கூடிய மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜங்கமம் அப்படிங்கிற சமுதாயத்துல வசிக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. இந்த ஜங்கமம் சமுதாயத்துல வசிக்கக்கூடிய மக்கள் தான் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய நிலையில இருக்காங்க. இந்த 4வது வார்டுல பாத்தீங்கன்னா செல்வி அப்படிங்கிற ஒரு பெயரால முதல்ல ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு. திமுக சார்பா பாத்தீங்கன்னா செல்வி அவங்களுக்கு இந்த முறை சீட்டு கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி பிரபலமா வந்த போது எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, தெப்பக்குள பகுதியை சேர்ந்த திமுகவின் ஒன்றிய மகளிர் அணியில இருக்க செல்வி அப்படிங்கிற இன்னொருத்தருக்கு தான் 4வது வார்டுல சீட்டு கொடுத்திருக்கிறதா எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, கௌரி ஈஸ்வரமூர்த்தி அவங்களுக்கும் இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா செல்வி. இந்த செல்வி அப்படிங்கிற பெயரால மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இது போல ஆரம்ப காலகட்டத்திலேயே தேர்தலில் நிக்கிறதுக்கு முன்னாடியே பல குழப்பங்கள் மத்தியில கூட திமுகவின் சார்பா கடைசியா பாத்தீங்கன்னா செல்வி என்ற கௌரி ஈஸ்வரமூர்த்தி அவங்களுக்கு சீட்டு வழங்கப்பட்டதா அறிவிக்கப்படுறாங்க. இந்த நிகழ்ச்சி இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா அமைது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவில கௌரி ஈஸ்வரமூர்த்தி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பெரிய படைபலமோ, பெரிய அரசியலோ, பெரிய திமுகவை சார்ந்த பற்றாளரோ மிகுந்த ஒரு அரசியல் எல்லாம் செய்யக்கூடிய நிலைமையில இல்ல. கொரோனா காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு காய்கறி கடை தான் வச்சு நடத்திட்டு வராங்க. அது மூலயமா அவங்க பகுதியில் இருக்க மக்களுக்கும் அங்க பகுதியில் இருக்க சமூகத்தில் இருக்க மக்களுக்கும் ஒரு பெரும் உதவியா இருக்கிறதுனால அவங்கள மக்கள்லாம் நீங்க இந்த முறை 4வது வார்டுல வார்டு மெம்பரா இருக்கிறதுக்கு பரிந்துரை பண்றாங்க. இப்படி சார்ந்த மக்கள், அங்க பகுதியில் இருக்க திமுக சார்ந்த கழக உடன்பிறப்புகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அத்தணியில சார்ந்த திமுகவின் கழக உடன்பிறப்புகள், அது போல நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட கேட்டதுனாலையும், இளைஞர் பட்டாளம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருந்ததுனாலையும் திமுகவில 2022 நடக்கக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 4வது வார்டுல சீட்டு வாங்குறாங்க கௌரி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். 40 வருட காலமாக இந்த அந்தியூர் சிறப்பு நிலை பேரூராட்சியுடைய 4வது வார்டு பாத்தீங்கன்னா திமுகவை சார்ந்த ஒரு கோட்டையாக கருதப்படுது. இவங்க அந்த சின்னத்துல நின்று வெற்றி பெறாங்க. ஆனா இந்த வெற்றிக்கு பிறகு இவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, இவங்க மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இவங்க மக்கள் கூட எப்படி பழகிட்டு இருக்காங்க, அதுலதான் மிகப்பெரிய வியப்புகள் காத்திருக்கு. இந்த 4வது வார்டுல இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டிஜிட்டல்லயோ இல்ல டபுள் டிஜிட்டல்லான ஒரு சொற்பமான வாக்கு வித்தியாசம் தான், ஒரு 9, 11, 20 இது போல வாக்கு வித்தியாசம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா கௌரி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம 4வது வார்டு பகுதியில் இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஓமலூர், சேலம், கோபி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் காளிங்கராயம்பாளையம், அது போல எல்லா பகுதியிலும் தங்களுடைய ஓட்டுகள் பாத்தீங்கன்னா அந்தியூர் 4வது வார்டு இருந்தாலும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு பகுதியில் வச்சுட்டு வராங்க. அவங்க எல்லாம் நேர்ல போய் சந்திச்சு தன்னுடைய வாழ்க்கைகளை கேட்டும் அவங்க எல்லாம் அழைச்சிட்டு அந்த ஓட்டுகளை பெறதுக்காக கௌரி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்காங்க. 7 வாக்குகள் வித்தியாசத்துல கௌரி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் வெற்றி பெறாங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இவங்க வார்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. 30 வருடங்களா பாத்தீங்கன்னா நம்ம பேட்டை பெருமாள் கோவிலுக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய டேங்க் புனரமைப்பு செஞ்சு மக்களுக்காக தீவிரமாக செயல்பாடுகளை செய்ய தொடங்கினார். கௌரி ஈஸ்வரமூர்த்தி பாத்தீங்கன்னா வெற்றி பெறதுக்கு முன்பு வரை திமுகவில் அதிக அளவு ஈடுபாடுகள் காட்டினாலும் வெற்றி பெற்ற பிறகு முழுமையாக தங்களுடைய பொருளாதாரத்தை கூட கருதாம மக்களுக்காக சேவையாற்றணும் அப்படிங்கிறதுக்காக திமுக கூட்டத்திற்கு கவுன்சிலர் என்ற முறையிலையும் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர கோரியும் அந்த கூட்டத்துல போய் அவங்க முன்மொழிறாங்க. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு கலெக்டர் அந்தியூருக்கு வரும்போது பள்ளத்துல பாத்தீங்கன்னா ஏரியில இருந்து விடக்கூடிய ஒவ்வொரு நீர்கள் அந்த பள்ளத்து வழியா போகுது. அந்த பள்ளத்துல தண்ணி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த 300 ஆண்டு பழமை மிக்க கருமலையான் கோவிலுக்கு பொதுமக்களும் பக்தர்களும் செல்ல முடியாத சூழல் உருவாக்குறதுனால கௌரி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் அந்த பாலத்தை அமைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள நீண்ட கோரிக்கையை வச்சிட்டு இருக்காங்க. அந்த கோரிக்கைக்கு பாத்தீங்கன்னா கலெக்டரேட் கிட்ட மனு கொடுத்தும், சென்ற மாதம் வந்த அமைச்சர்களிடம் பாத்தீங்கன்னா இவங்க மனுக்கள் கொடுத்தும் அந்த பாலம் நிறைவேற்றணும் அப்படிங்கிற கோரிக்கை மிகவும் எதிர்பார்ப்புக்கு மத்திய வச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அந்தியூர் பேரூராட்சியில பாத்தீங்கன்னா கவுன்சிலர் என்ற முறையில தீர்மானம் நிறைவேற்றுகிறாங்க. அத்தானியில அந்த 7வது வார்டுல திமுகவின் அவைத்தலைவராகவும் இவருடைய தந்தை சித்தன் அவர்கள் தான் இருந்துட்டு வந்திருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா திமுகவுடைய அரசியல் எல்லாம் இவங்க ஆரம்ப காலகட்டத்துல குழந்தை பருவத்திலிருந்தே திமுகவுல தங்களை இணைச்சு கொள்ளாம அந்த செயல்பாடுகளை கவனிச்சுட்டு வந்ததுனால இப்ப இவங்க கவுன்சிலர் ஆனதுக்கு அப்புறம் அந்த செயல்பாடுகள்ல பாத்தீங்கன்னா இவங்க தீவிரம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த ஒரு தலைவர்கள் பிறந்த நாள் ஆகட்டும், எந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், திமுகவில் நடக்கக்கூடிய
அனைத்து கூட்டங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி போய் நின்று தன்னோட சொந்த செலவிலையும் தங்கள் பகுதியில் உள்ள மக்களுக்காக ஒரு தீவிரமா இவங்க கவுன்சிலர் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பணிகளை நிறைவா ஆற்றிட்டு வராங்க. நம்ம அந்தியூர்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த வார்டுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த 4வது வார்டுக்கு இருக்கு. அந்தியூருடைய பூங்கா வருது. இந்த பூங்கா வந்து பாத்தீங்கன்னா இவங்க 4வது வார்டு கவுன்சிலர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பூங்கா வந்து கட்டப்பட்டு அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டுருச்சு. அந்த பணிகள் நிறைவேற்றாலும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பூங்காவிற்கு தேவையான சரியான லைட் வசதியோ அதெல்லாம் இல்லாம இருந்துச்சு. இவங்க வந்ததுக்கு அப்புறம் பராமரிப்புகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த பூங்கால வந்து அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கலெக்டரேட் அலுவலகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சத்துணவு தணிக்கை குழு அப்படிங்கிற ஒரு குழு அமைச்சு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய கல்வியோட தரம் எப்படி இருக்கு, அந்த சத்துணவுத்தோடைய தரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஆய்வு செஞ்சு அறிக்கை சமர்ப்பிக்கிற குழுவுல கௌரி ஈஸ்வரமூர்த்தி அவர்களும் ஈடுபாடோட செயல்பட்டாங்க. அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சது மட்டும் இல்லாம இவங்களுடைய 4வது வார்டு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா தெப்பக்குளத்துல ரொம்ப குறைவான மாணவர்கள் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல படிக்கிறதுனால அந்த பகுதி மக்கள்கிட்ட எல்லாம் போயிட்டு அந்த ஸ்கூல்ல இருக்க ஸ்மார்ட் கிளாஸ் பத்தியும் அந்த ஸ்கூல்ல இருக்க ஃபெசிலிட்டிஸ் பத்தியும் கூறி அங்க இருக்க சேர்க்கை அதிகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நிறைய நடவடிக்கைகள் மேற்கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தலில் நம்ம துளியும் தோற்ற மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட கௌரி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் செயல்பட்டாங்க. திமுக தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிறந்தநாள் ஆகட்டும், இறந்த நாள் ஆகட்டும், அது போல முக்கியமான நாட்களுக்கு அந்த பகுதியில் இருக்க மக்களை எல்லாம் வந்து அழைச்சிட்டு அவங்களுக்கு எல்லாம் இலவசமா உணவு வழங்குறது, இது போல பல செயல்பாடுகளை செஞ்சு இன்னும் அந்த பகுதி மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நெருங்கிய பழக்கத்தோடைய நெருங்கிய தொடர்புடைய கௌரி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் செயல்பட்டு வராங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. கௌரி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் பத்தி மக்களுடைய கருத்துக்கள் என்ன, மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத அடுத்தடுத்து பார்க்கலாம். டாய்லெட் நீட்டா பண்ணி கொடுக்குறாங்க. திருவிழானா இதான் சொன்னா அப்போ நீட்டா பண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி எல்லாம் சௌரியமா இருக்குது. வார்டு கௌரி கவுன்சிலரு தண்ணி வசதி, நல்ல தண்ணி வாரத்துல ஒரு நாள் வருது. உப்பு தண்ணி எல்லாம் வீட்டுக்கு பைப் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்நேரம்னாலும் எந்த நேரம்னாலும் ஒரு மக்களுக்கு உதவி செய்யறான். இந்த இடத்துல வந்து இத்தனை கச்சக்கார் ஜெயிச்சாங்க. 18வது வார்டு வந்து இப்ப 4வது வார்டா மாறிடுச்சு. அதனால வந்து அந்த பொண்ணுனாலதான் எங்களுக்கு எல்லாமே. எந்த உதவி வேணாலும் எந்த நிமிஷம் கூப்பிட்டாலும் அந்த நிமிஷம் வந்து நிக்குது. எங்களுக்கு வார்டு 4, எங்க வார்டு கவுன்சிலரு நாங்க சொன்னதெல்லாம் டிச்சு வலிக்கிறது, இந்த பஞ்சாயத்து போர்டுல எந்த வேலை சொன்னாலும் சரி, ஒரு பண்டிகைனா எங்களுக்கு வந்து ரோட்ல சுண்ணாம்பு பவுடர் வைக்கிறது, டிச்சு வலிக்கிறது, டெய்லி இந்த குப்பை வண்டி வருது காலையில. நம்பிருச்சுன்னா டேக்டரி வாரம் ஒரு முறை வருது. குப்பையை வந்து ரெகுலரா எடுத்துட்டு போயிடுறாங்க. தினக்கல்வி வண்டி வந்து டெய்லி வருது. உண்மைதான், பொய் பித்தலாட்டம் எல்லாம் இல்ல. ஒரு பெத்த பிள்ளையாட்ட யார் கூப்பிட்டா அந்த கடைசி வரைக்கும் எல்லாத்துக்கும் பைப் போட்டு எல்லாம் நல்லா பண்றாங்க. தெருவுக்குள்ள குப்பை எடுக்கிறாங்க, பாத்ரூம் நல்லா வச்சிருக்காங்க, நல்லா வச்சிருக்கிறாங்க. இந்த நம்பர் வந்த பிற்பாடு நல்லா வச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த கருமலை ஆண்டவர் கோயிலுக்கு போறதுக்குதான் பாலம் கட்ட சொல்லி இருக்கிறோம். அது கட்டுறன்னு சொல்லி இருக்கிறாங்க. கலெக்டர் கிட்ட எல்லாம் மனு கொடுத்துருக்கிறோம். எம்எல்ஏ கிட்டையும் சொல்லி இருக்கிறோம். எல்லாம் பண்ணி கொடுப்பாங்கன்னு நம்புறோம். அந்த பிள்ளையாட்ட யாரும் கட்சியில வர முடியாது. நம்புறம்மான்னா அந்த அம்மா தான் நம்புறம்மா. நல்லது கெட்டது எதா இருந்தாலும் எடுத்து செய்யறவா ஒருத்தி தான். வந்து கௌரி ஈஸ்வரன் நம்ம வந்து கவுன்சிலரா வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு டாய்லெட் வசதி இல்லாம இருந்தது. மேல்கூரை இடிஞ்சு ரொம்ப சேதமா இருந்தது. பூட்டி வச்சிருந்தாங்க. ரொம்ப சிரமப்பட்டோம். மேல்கூரை மாத்தி கொடுத்துருக்காங்க. பைப் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம எந்த சமயம் என்ன உதவி கேட்டாலும் வந்து வார்டுல செஞ்சு கொடுக்குறாங்க எங்களுக்கு. இந்த வார்டு வந்து முதல்ல ஐயாசாமி தோட்டமாக இருந்தது. இப்ப காமராஜ் குறுக்காக மாறி இருக்கின்றது. இந்த வார்டுகளில் முதலில் ஆண் வேட்பாளர் இருந்தார்கள். இப்போ தற்பொழுது பெண் வேட்பாளராக திருமதி கௌரி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். மிக சிறப்பான ஒரு வேட்பாளர் அவர்கள். எங்கள் குறைகளை நாங்கள் சொன்னால் உடனே அவர் வந்து இந்த தீர்வு காண்பது அவருடைய லட்சியம் உண்டு. நல்லா இருக்குது. வார்டு நல்லா இருக்குது, சுத்தமாவும் இருக்குது. எந்த குறையில இருந்தாலும் உடனுக்குடனே சொன்னால் அடுத்த பேர் பட்சம் இல்லாத கூட்டிட்டு போய் காமிச்சா ஆனா இப்படி இருக்குதுன்னு சொன்னா உடனே செஞ்சு கொடுத்துறாங்க. இப்போ புதுசா பைப் லைன் போட்டதுல கொஞ்சம் ரோடெல்லாம் டேமேஜா இருக்கு. அதெல்லாம் அவங்க சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். டிச் எல்லாம் கொஞ்சம் டேமேஜா இருந்துச்சு. அதெல்லாமே சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. குப்பை எடுக்கிறதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் அதிகமா வர்றது கொஞ்சம் ரேர் தான். இப்ப அவங்க வந்ததுக்கு அப்புறம் டெய்லி குப்பை வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த ஏரியா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா நானும் இவர் தான் இந்த வார்டுக்கு சொல்லி எங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க. நாங்க உடனே போய் கௌரி ஈஸ்வரத்துக்கு போன் பண்ணி சொல்லி உடனே அந்த வேலையை வந்து முடிச்சு கொடுக்க வேண்டியது